ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. இட்ஸ் டெவில் நெக்ஸ்ட் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பெட்டு கட்டினோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பேஸ் வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டோனில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதர்ட்டு போட்டால் கிரீப்பை வந்து உடச்சிட்றான் ஐஸ். ஸோ அதனால வந்து ஸ்டோனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பேஸ் மட்டும் போடுக்கிறோம் அந்த வீடியோவில். ஸோ அதுக்கு தான் ஸ்டோனை தேடி போயிட்டுருக்கேன். இந்தாட்ட ஃபுல்லாக இதாக இருந்ததுனால இந்தாட்ட ஒரு இடம் பார்த்துருக்கேன். இது எப்படி தான் அடிக்கிறதுன்னு தெரியல இந்த ஸ்லாப்பு. ஸோ எனக்குன்னா தெரிஞ்சு சொல்லுங்கள். காலையிலே வேறு வந்து பாவுக்கு அதாவது குட்டியோட வேறு இருக்குது. அவனை கேட்டால் அவன் வந்து குட்டி இருக்குது வேணாம் அப்படிங்கிறான். சரி போயிட்டு நம்ம வந்து உட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இதெல்லாம் ரெடி பண்ணிக்கேன். ஸோ பேஸ்மெண்ட் மட்டும் ஸ்டோனில் போட்டு மற்றதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம். அதுக்கப்புறம் மாற்றி கூட இது பண்ணிக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு போடுவோம். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுக்கோ. கரடி எஸ்பிஎல் இது வேறு எதுனா வந்துச்சுன்னு நாம் போகிறதுக்கு முன்னாடி அது வந்து அடிக்குது. அடபியோட வீடியோ போட்டிருக்காங்க ஒரு ஷார்ட்ஸில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு அதுவே வந்து அடிக்குது. குட்டி வந்து அடிக்கிறதெல்லாம் இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியர் தான் வந்து அடிச்சுட்டே இருந்துச்சு எப்போ பார்த்தாலும். வுட்டு கலெக்ஷன்ட்டு ஸ்டோனை தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. வேறு அவனும் நான் போய் இதே கலெக்ட் பண்ணிட்டு வரேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் விட்டுதான் இது பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நான் தேவையான விட்டு அங்கே கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம். இல்லையா அதில் பாக்ஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா கம்ஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. டேட்டு கூட பாருங்களா, இந்த ஷேப்பர் போட்டதே நல்லா தான் இருக்குது. ஏன்னா கிராக் வந்து சூப்பராக இருக்குது. நேரம் ஆகுது. ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டா ஸ்டோன்லேருந்தே நம்ம இது எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஐயோ கரடி வந்துடும் இந்தாட்டு வந்துடும். ஸோ இங்கே தான் எங்கேயோ ஒரு இடம் பார்த்தேன். இந்த கலெக்ட் பண்ணியே 4 பேர் போல லேட் ஆகுது ஐஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அதே இடத்துல தான் பேஸ் போட போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல ஏறி இறங்கிறதுக்குள்ளார 2-3 பேரை செத்து போயிட்டோம். காப்பராக ரைஸ் காப்பர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு காப்பர் கோலம் தான். அப்படின்னா அப்போ காப்பரில் தான் கோலம் விட்டுருக்காங்க. அதை வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ காப்பர் வந்து கிடைக்கிறத பொறுத்து காப்பர் கோலம் வந்து மேக் பண்ணுவோமா இல்லையான்ட்டு பார்க்கலாம். ஸ்டை கூட நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் என்னென்னா மைண்ட் கிராஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் தெரியும் அந்த ஷேடரில். நல்லா தான் இருக்குது. பட் இருட்டிடுச்சு. நம்ம போகணும்னா நம்ம செட்டாக இருக்கிற லூட் எல்லாத்தையும் 3D பானுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். நானும் எத்தனை தடவை இது பண்ணிகிட்ருக்கேன், அவனுக்கு வந்து தடம் தெரிலையா. என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன் ஐஸ். நான் அதான் அன்றைக்கே சொன்னேன், எங்கே இருந்தாலும் கடல்கிட்ட வந்துடுறேன், அங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு. கடல்லே வேறு இருக்கான். பாருங்க போன இருந்தும் எதுவுமே போடல, ஆர்மர் இல்லை. ஆனால் இவன் வச்சுருக்கு ஆர்மர் வச்சுருக்கானுங்க. இவனுங்களோட அம்புல கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து விட்றான். எத்தனை ஸ்கெலிட்டன் இருக்கானு வாடாப்பியா. இங்கே வாங்க கடா. Oh my god.
மாதிரி வைக்கி க்ரீப்பர் வந்து ஏதோ இந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கொடியெல்லாம் விடல அந்த மாதிரி இருக்கேன். கொல்லித்தன் வேறு வரான். அடிங்கடா, என்கிட்ட ஹெல்த் இல்லை. ஸோ இது மேலே போனால் செத்துருவேன். ஆல்ரெடி ஒரு ஹெல்த் உறிஞ்சிட்டானோ. வச்சுரா அதுதான் எனக்கு பொட்டி கட்ட போகிறான்னு நினைக்கிறேன். இதுலேருந்து வேறு ட்ரவுன் வேறு வருவான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. A few minutes later. அந்த இடம் கொஞ்சம் வந்து ஸ்டிப் ஆயிடுச்சு ஐஸ். ஸோ அங்கேருந்து செத்துட்டேன். நம்ம திருப்பணும் வந்து காப்பர் எடுக்கிற இடத்துக்கே வந்துடுவோம். ஸோ காப்பர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் காப்பர் எடுத்துக்கலாம். நியூ ரெசிபீஸ் அன்லாக். பேசாமல் இதே இடத்துல மைண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ எடுத்தோடனே காப்பர் கிடச்சிச்சு. ஸோ கீழே போக போக ஒவ்வொரு கோராக கிடச்சா நல்லா தான் இருக்கும். மெயினாக இதில் அயன் தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இதாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அயன் மட்டும்தான் கொஞ்சம் ஹை குவாலிட்டி. ஏன்னா அதில் தான் வந்து கோலம் போகும். இந்த காப்பரில் கோலம் வெட்டபோது எனக்கு காப்பர் கோலம் மேலே ஒரு ஆசையாக போயிடுச்சு கைஸ். ஸோ அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலெக்ட் பண்ணி கோலம் வந்து வச்சே ஆகிறோம். இதில் இதிலேருந்து பார்த்தோன்னா ட்ராகன் தான் சொல்லியிருக்கான் இப்போதைக்கு. அதுதான் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். கண்டிப்பாக எண்டிங் வரைக்கும் வந்துடும். இடம் வேறு நல்லா இருக்குது. இங்கேயும் ஒரு வீடு கட்டினா அப்படியும் கட்ட முடியாது. நான் இருக்கிற ஒரு வீட்லேயே வாங்கினச்சு நாள் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டோனை பயன் கொண்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இதே இடத்துல வந்து பார்த்தோன்னா இது என்ன மைனிங் இந்த இடமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஹெச்பி ஃபார்ம் எங்கே வைக்கலன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பி ஃபார்ம் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சிம்பிளாக வைக்கிறேன். அண்ட் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ அது போட்டோன்னா இல்லையான்னு தெரில. அந்த வீடியோ இதுதானே அவள் போடுறேன். இல்லைனா இதுலேயே வந்து பார்த்தோன்னா இதே இடத்துல நான் ஹெச்பி ஃபார்ம் வந்து விட்டேன்னா அதில் வந்து விழுவானுங்களான்னு தெரில. ஏன்னா நம்ம எவ்வளோ வந்து பார்த்தோன்னா டார்க்கு கொண்டு வரமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சமனாகும். ஸோ நம்ம டீப் டார்க்காக கொண்டு போனோம் அப்படின்னா நிறைய பேர் சொன்னோம்னா நம்மளுக்கும் நிறைய கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து ஸ்டோனு, அதுக்கப்புறம் மைனு எல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு இண்டு கட்டில தான் அது தான் ஒழுகி போச்சு. சரி இருக்கிறத எடுத்துக்குவோம். அவன் என்னன்னா 60-70 வச்சுருக்கான்றான். எனக்கு 54 தான் வச்சுச்சு. சரி ஓகே, இட்ஸ் டைம் டு கோ. பேஸ் போகிறதுக்கு போதுன்னு நினைக்கிறேன். ஸோ மாம் போயிட்டு போடுவோம் பேஸாக. கமான் ஓ பகல் நேரத்தில் கூட நாய்க்கு ஏறி வந்துடுறாங்க. நைட் டைமில் தான் எனக்கு தடம் தெரியுது அப்படின்னு. ஏன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கா, ஒரு ஐடென்டிட்டி மார்க்கே வச்சுக்க முடியாது. இதே மற்ற சீயாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் 45 பிளேஸ் வந்து வச்சுக்கலாம். நல்லா ஈஸியாக இருக்கும். எங்கேருந்து பார்த்தாலும் விளைவுலேனே தெரியுது. அதனால எந்த இடத்துல இருக்கும் இந்த ஸ்னோ மாதிரி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ட்டு கற்றுவோம். அது போய் பார்க்கணும். ஆனால் ஸ்னோவை தாண்டினவா வந்து பார்த்தோன்னா ஒரு ரேஞ்ச் வரைக்கும் மேலே ஸ்னோ இருக்கும். ஸோ அதுவும் உங்கள் மேலே ரியலிஸ்டிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ அது அப்புறம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டோன் ஸ்டிக்கு பிகாக்ஸ் ஒன்று, ஸ்வாட் ஒன்று, இதுக்கப்புறம் ஆக்ஸ் ஒன்று, போதுமா இல்லை பர்னேஸ் ஒன்று கூப்பிட்றா. ஸோ ஏன்னா அதில் தான் கேஸ் கிடைக்கும். ஸோ என்னன்னு தெரில. ஸோ இது கிளாஸ் மேலே எனக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் வந்துச்சு. அது எதுக்கு காரணம்னா அது சாண்டில் தான் வருதான். இது தெரியாமல் பல நாட்கள் வந்து பார்த்தோன்னா எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன்.
என்னது ப்ரௌன் மஷ்ரூமா சாம்பிளிங் அது வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணால் ஃபியூல் வேணும். அந்த காஞ்ச தலைங்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அந்த இதெல்லாம் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸில் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் அதை தேடிட்டுருக்கேன். ஏன்னா அதுலேருந்து அது வந்து ஃபியூலை வச்சுக்கலாம், அதுலேருந்து சார்கோல் கிடைக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வுட்டே யூஸ் பண்ணலாங்க. இப்படி யார் உள்ளே போய் மைண்ட் பண்ணுறது, அதான் பிரச்சனை. ஸோ ஃபைனலாக நம்ம எடுத்துக்க வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் கட்டலாம்னு பார்க்குறோம். ஸோ போன வீடியோவிலேயே சொல்லியிருப்போம் இங்கே தான் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கட்ட போகிறோம். இந்த அடியில் வரட்டுறான்னு இருக்கான். ஓகே, பார்டர் போடுவோம். எது வரைக்கும் போடலான்னு தெரில. மேபி இடம் இருந்துச்சுன்னா இங்கேயே ஒரு ஃபார்ம் போட்டுக்கலாம். அப்புறம் ஃபஸ்ட் நம்ம வீடை கட்டுவோம், பேஸை போடுவோம். ஆமாம், பேஸ் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வீடை வந்து கட்டிடணும். நாங்கள் வந்து 2 நாளில் கட்டிட்டோம் வீட்டை. என்ன நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இச்சு விட்டானுங்க. ஐயோ இறங்கல் எரி இதில் இதான் பிரச்சனை, எங்கே இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. ஸோ நான் தேவையில்லாமல் வேற இதை வேற ஒடிச்சு விட்டேன். நான் தெரியல. ஸோ பார்ப்போம், 1 டே ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பேஸ் வந்து ஃபுல்லாக போடல, அதனால் வந்து நம்ம இன்றைக்கி கட்ட முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் வராது. ஓகேங்களா? ஆமாம், பூமி பூஜை இன்னும் போயிடல. நாங்கள் வேறு காலையில் எழுந்துட்டுருக்கோம். ஐயோ மோர் செத்துருவோம் போல. இந்த டவுன் பட்டன் வேறு அடிக்கடிக்கே வந்து ஆன் ஆயிடுது கைஸ். ஸோ எப்படி இது பண்ணுறதுனே தெரியல. பட் ஆனால் அடிக்கடிக்கே வந்து ஆன் ஆகிடுது. இங்கே ஒருத்தன் காப்பரோடு நின்றுருக்காங்க கைஸ். வாடா வாடா. ஐயோ 10 ஸ்டான் ஒன்று வருஷம் காப்பர் அடி எரி. ஓ என்னமோ ஊது, ஆனால் காப்பர் மட்டும் விட மாட்டேங்க. ஐயோ காப்பரை காணோம். ஸ்னோ முழுகிடுச்சா என்ன? காப்பர் வதாதான் இப்போ இதெல்லாம் மாட்டிட்டானுங்க. ஐயோ காப்பர்லாம் வராதான் கைஸ். அப்புறம் இந்த கோல்டு ஆர்மர்லாம் போட்டிருந்தானா எப்படி கோல்டு நம்மளுக்கு கிடைக்கிறது? ஒரு போன், ஆமாம் போன் இருக்குது. இதை வச்சு உல்ஃப் வந்து டேம் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பெட்ஸு கொஞ்சம் பிடிக்கும் கைஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா டேம் பண்ண போகிறோம். ஹார்ஸாக இருக்கட்டும். ஸோ ஹார்ஸ் வந்து கண்டிப்பாக டேம் பண்ணி தான் அவனுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த இடத்துல உயிரோடு இருக்குன்னா பண்ணி தான் ஆகணும். கமான். ஸோ அவன் வந்து பார்த்தோன்னா இதுன்னு சொல்லிட்டான், பேஸுன்னு சொல்லிட்டான். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஓகேவா எத்தனை நம்பர் இருக்குது, அவனை கேட்டால் நீ போடு நான் வரேன் அப்படின்னா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போட்டேன். ஓகேவா நான் வருவானா? திருப்பியா வாடா. இதில் வர நான் டவுன் பட்டனை வந்து அடிக்கடிக்கு அமுத்திடுறேன். ஸோ அதனால் என்னால் வேகமாக ஓடவும் முடியறதில்ல, ஒன்றும் முடியல. ஸ்டோன் இருக்கா இதெல்லாம் பார்க்கலாம். சரி இருக்கிற லூட்டை வந்து மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டை பச்சையாக சாப்பிட்லாமோ? சாப்பிட்டா வந்து பார்த்தோன்னா ஹெல்த் கொஞ்சம் குறையுதுன்னு நினைக்கிறேன். நான் மீட்டை வந்து இதனா டோஸ்ட் பண்ணால் சாப்பிட்டாலும் ஹெச்பி வந்து ஏறுது. ஸோ மற்றபடிக்கு அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா இது பற்ற மாட்டேங்குது. போச்சு, அதுதான் பாய்சன் ஆயிடுச்சு. 25 செகண்ட்ஸ் இருக்கும் போல் அப்படின்னா
கமான். வந்துட்டோம். சரி அவ்வளோதான். ஸோ பேஸ்னால் இப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இது மேலே ஒரு லேயர் போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்டோனில் கட்டினா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நார்மலாக இது பண்ணுறதுக்கு. க்ரீப்பரே வரானா அவன் பிளாஸ்ட் ஆகும்போது இதுவும் சேர்த்து பிளாஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னும் லேயர் போடலாம். நம்ம பூனையை டேம் பண்ணுறது எதுவும் யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஃபிஷ்ஷா? அது ஃபிஷ் வந்து பியருக்குன்னு நான் ஓகே. பியருக்கு மேலாம் சாடில் போட்டு உட்காந்தா எப்படி இருக்கும்? புது ஸ்னோ பியர்லாம் ஹெவியாக இருக்குமே. என்ன அந்த ஆப்ஷன் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அது விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் டேம் பண்ணுறது இருக்குது. இப்போ டேர்ட்டிலுக்கும் டேம் பண்ணுறது இருக்குது. பட் ஆனால் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் தெரியல. பிகாஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு இது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ டேர்ட்டிலே இருக்குன்னா வாட்டரில் போகும்போது அதை நல்லா சர்வ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான இது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து கட்டுவோம். இதுதான் 2 லேயர் வந்துச்சு. அவன் வேறு யாரோ தப்பாக கட்டிகிட்டு இருக்கான்க்கோம். என்னாச்சுன்னு தெரியலையே. நம்ம போவோம். நமக்கு வந்துட்டு வேற ஏதோ சொல்கிறான். இப்படி எதுக்கு போட்டேன் அப்படிங்கிறான். உள்ளே ஃபில் பண்ணுமா? அட பாவி. நான் வந்து பேஸ்டான் விழா அப்படின்னு நினச்சேன். சரௌண்டிங்கில் இருக்கு இல்லையா? ஸோ நான் அப்படியும் நினச்சேன். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். ஸோ மேலே வந்து உட் வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா நீ இப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நேற்று முடிச்சிருப்பேன். ஏப்பம் கூட வருதுப்பா. ஓ ஓ அந்த லேப்டாப் வருது ஏப்பம்னு நினைக்கிறேன் ஐஸ். கமான். எவ்வளோ நேரம் சே முன்னையே இதை சொல்லியிருந்தானா என் நேரத்துக்கு உடச்சாவது ஊட்ட கட்டி வச்சிருப்பேன். ஸ்டோன் வர காலியாகி போச்சு. சைடில் போட்டால் தான் உடைக்கணும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து. ஆஹா அவன் வேறு உடச்சி விட்றான். சூப்பர். பட் நாமளும் உடைக்கணும் இல்லைன்னா அவன் நம்மளே கழுவி ஊற்றுவான். ஓகே. ஸோ நம்ம எடுத்துகிட்டு கட்டி முடிச்சுக்குள்ளே நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பேஸை போட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து ஐடியாவை சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் போடுறோமா. ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று இங்கேயே வச்சுக்கலாம் இல்லாட்டா சைடில் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து அந்த அந்தாட்ட தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கும். ஸோ அது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேஸப் போடுவோம். நம்ம வாயிலே விட சுடாதடா பேஸப் போடுங்கிறாங்க. ஒன்றும் ஆமாம். அதுக்கப்புறம் இந்த ஐஸில் வந்து ஸ்லைட் பண்ணுறோம் ஐஸ். ஸோ அதாவது வந்து ஓடிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக இதில் ஓடும்போது நம்ம ஸ்பீடாக ஓடுவோம் இல்லையா? ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா இது பண்ணோம் அப்படின்னா ஸ்லோவாக தான் ஓட முடியும். ஏன்னா ஐஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்லோவாக தான் ஓட முடியும் போல். அவ்வளோதான் ஃபைனலுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 கோ தான் அடிக்க முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். அங்கே புதுசாக யோசிக்கும் சென்ட்ரல்னு போதும். ஓகே அவ்வளோதான். என்கிட்ட இல்லை. உங்கள்கிட்ட எத்தனை வச்சுக்கணும்னு தெரியல. எங்கள் பின்னாடி ஒன்று இது போடா. ஓகே டன். இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டோட பேஸு.
ஸோ க்ரீப்பரே வந்து செத்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போடக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறைய வுட்டு தேவை. ஸோ ரா வுட்டாக போட்டோம்னா அதோட பழங்குமே தேவை. பட் ஆனால் அதை வந்து எடுத்துகிட்டு இது பண்ணோம் அப்படின்னா, அதாவது வுட் பிளாக்ஸாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக என்னமோ மீன்ஸு ஸ்னோ தான் விழுது போவா. மேலே இருக்கிற இலையை கட்டினா ஸ்னோ விழும் போலியே. நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வுட்டு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வுட்டு வந்து எக்கச்சக்கமாக கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வுட்டு இது பண்ண முடியும். ஏன்னா ஒன்று நல்லா பிள்ளகு மணிக்குள்ளே கட்டிடுவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வுட்டை வந்து கேதர் பண்ணிகிட்டே இருப்போம் கைஸ். ஸோ வுட்டு கேதர் பண்ணிட்டு அப்புறம் கட்டிடுவோம். நோக்கிது ஸ்னோ பால்ஸ் ஸ்டோன் பால்ஸ் இது எப்படி கிடைக்கும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எவனா ஒருத்தன் செத்தானா இப்போ க்ரீப்பரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துலேருந்து சாகுறான் அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்க்ராட்ச் எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ பால்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிக்கும். நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும். இல்லைன்னா வுட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்தாமல் விட்டுரும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து வுட்டு எப்படி நல்லா இருக்கா. இதோட இது கூட நல்லா தான் இருக்குது ஷேடர் கூட. ஸோ இப்படி கட்டினோன்னா தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வுட்டை வந்து நம்ப முடியாது கைஸ். எவன் கீப்பர் வந்து அடித்தாலும் வுட்டு வந்து உடஞ்சிடும். பட் ஆனால் இது வந்து உடையாது. ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா உடையாது. ஸோ அதனால் அது அவ்வளோவா இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு நைட் ஆகிடுச்சு வாடா போவோம் அப்படின்னா. ஸோ அதான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா என்ன சொன்னேன்னா வேஸ்ட் போட்டோம் செஞ்சு கட்ட போகிறோன்னா சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இதை வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு வீடாக மாற்ற போகிறோம். மீட் பண்ணுங்க கைஸ். யூ பபாய் டாட்டா.